வணக்கம். இந்த ஸ்கூல்ஸ் வந்து பெற்றோர்கள வந்து ஹராஸ் பண்ணுது. அப்ப அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மக்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரிங்களா? ம். அதாவது வந்து இந்த ஏன்னா இப்ப இது என்ன இது ஏப்ரல் மாசம். இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 15, 2024ஆம் வருஷம். இந்த ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் வந்தாலே, பெற்றோர்கள் வந்து நம்ம வக்கீல் ஆஃபீஸ தேடி வந்துருவாங்க வருஷா வருஷம். எதனா ஒரு பஞ்சாயத்து வரும். அதாவது என்னன்னா, என் புள்ளைக்கு வந்து டிசி குடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் வந்து உலக மகா பெரிய ஸ்கூல்ல சேர்த்தேன் சார். ஆனா வந்து ரூ. 1,00,000 ஃபீஸ் வாங்குனாங்க. ரூ. 70,000 வாங்குனாங்க எல்கேஜிக்கே. யுகேஜிக்கு ஒரு 80,000 வாங்குனாங்க. ரூ. 1,00,000 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. நானும் வந்து அந்த கராத்தே இருக்கு, குங்ஃபூ இருக்கு, ஜூடோ இருக்கு, அப்புறம் ஸ்விம்மிங் இருக்கு. பாட்டு சொல்லி தரேன்றாங்க, கிட்டார் கிளாஸ் இருக்கு, கீபோர்டு சொல்லி தரேன்றாங்க, செஸ் விளையாட சொல்லி தரேன்னாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறம் ஸ்கூல் வேன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய லேண்டு, இவ்வளோ பெரிய சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய லேண்ட வந்து நாங்க வாங்கி வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறோம். இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குடுத்துருக்குறோம். எத்தன டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பிரின்சிபாலு, கரஸ்பாண்டன்ட்டு, இவங்க இவங்க அத்தன பேருக்கும் சம்பளம் குடுக்கணும். எல்லாருமே குவாலிஃபைடு டீச்சர்ஸு. இத்தனை பேருக்கு நாங்க சம்பளம் குடுத்துட்டுருக்கோம். எவ்வளோ செக்யூரிட்டீஸ் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இந்த செக்யூரிட்டிலாம் நாங்க சம்பளம் தரணும். இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. உங்க கிட்டலாம் ஃபீஸ் வாங்குனா தாங்க இந்த ஸ்கூல ரன் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூ. 1,00,000 ஃபீஸ் கேட்டாங்க. நாங்களும் குடுத்தோம். சரி எங்க புள்ளைங்க நல்லபடியா படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஃபீஸ குடுத்தோம். புள்ளைங்கள சேர்த்தோம். இப்ப வந்து என் புள்ள 3ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார். ஆனா வந்து என்னுடைய பிள்ளைக்கு வந்து அவங்க டிசி குடுக்க மறுக்கிறாங்க ஸ்கூல்காரங்க. ஒரு லெவல் வரைக்கும் நல்லபடியா உள்ள போகும்போதே இங்கிலீஷ் தான் சார். உட்கார்ந்தாலும் இங்கிலீஷு, எழுந்தாலும் இங்கிலீஷு, சாப்பிட்டாலும் இங்கிலீஷ் தான். படுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் தான். எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான் அங்க. இங்கிலீஷ தவிர வேற வார்த்தையே பேச மாட்டாங்க. வேற பாஷையே பேச மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? நடந்தாலும் இங்கிலீஷு, ஓடுனாலும் இங்கிலீஷு, படுத்தாலும் இங்கிலீஷு, படுத்து புரண்டாலும் இங்கிலீஷு. இப்படிப்பட்ட ஒரு உலக மகா ஸ்கூல்ல வந்து நான் என் புள்ளைய சேர்த்து என் புள்ள நாளைக்கு பெரிய லெவல்ல வரும்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா, இப்ப வந்து எனக்கும் அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. என் குழந்தைய கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல விட முடியல. டிராஃபிக்ல எனக்கு அடிக்கடி லேட் ஆகுது. அந்த ஸ்கூல் வேன நம்பி வந்து எனக்கு குழந்தைய அனுப்ப முடியல. ஸ்கூல் வேன்லாம் பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு நானே கொண்டு போய் குழந்தைய ஸ்கூல்ல விடுறதுக்கும் லேட் ஆகுது. சரி வேணாம் இது நமக்கு செட் ஆகாது. நம்ம வேற ஸ்கூல்ல சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்துக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் டிசி கேட்டாக்கா வந்து டிசி குடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சார் நேத்து வந்து பள்ளி இழிக்க இழிக்க வந்து இங்கிலீஷ்ல பேசுனீங்க. இன்னைக்கு டிசி குடுன்னு கேட்டா உங்களுடைய கோதால இறங்கி உங்களுடைய முழு சுயரூபத்த காட்டுறீங்களே! அப்படின்ற என்ன சொல்றது? நேத்து வரைக்கும் நல்லா இங்கிலீஷ்ல பேசுனாங்க. இனிக்க இனிக்க பேசுனாங்க சார். ஒரு ஹை லெவல் இங்கிலீஷ்ல பேசுனாங்க. இப்ப டிசி குடுங்க சார்ன்னு சொல்லும்போது, அவங்க இந்த விவேக் படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும் பாருங்க. அதாவது எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூனைய எடுத்து காமிப்பாரு. இதான் மிருகம்ன்ற மாரி. வாயில இங்கிலீஷ் வருது. ஆனா உண்மையான சுயரூபம் வெளிய வந்துடுச்சு. உண்மையான சுயரூபம் என்னது? அவங்களுடைய தாய்மொழி தமிழு. இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி. அந்த மொழிய அவங்க நல்லா கத்து வச்சுக்கிட்டு, உங்க புள்ளைக்கு நாங்க இங்கிலீஷ் சொல்லிக் குடுப்போம். அத பண்ணுவோம், இத பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு 1,00,000 ஃபீஸ வாங்குனாங்க. இப்ப நான் இந்த டிசி கேட்டாக்கா வந்து அந்த மவனே, இந்த மவனே எல்லாம் பேசுறாங்க. ஆத்தா, அம்மான்லாம் பேசுறாங்க. எங்க போய் புடுங்குறியா? புடுங்குன்றாங்க. ரொம்ப லோக்கலா நடந்துக்கிறாங்க சார். ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வராங்க. இது வருஷா வருஷம் நடக்கும். இப்ப ஏப்ரல் மாசம் தானே, இது பாருங்க மே மாசம் வரட்டும். மே மாசம் வந்தா இன்னொரு 10 பெற்றோர்கள் வருவாங்க நம்ம வக்கீல் ஆஃபீஸுக்கு. இதே கதை தான் வருஷா வருஷம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூன் மாசம் சரியா போயிடும். மறுபடியும் அடுத்த மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம் வருவாங்க. கரெக்ட்டுங்களா? இல்லையா? மாயையை நம்பி வீணா போறீங்க. ஓகேங்களா? சரி ஓகே. கமிங் டூ த பாயிண்ட். எனக்கு இப்போ பொதுமக்கள் மேல கோவம். இவங்களுக்கெல்லாம் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பொதுமக்கள் முன்னாடி அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசணும் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? இப்ப இந்த பள்ளிகள் வந்து பெற்றோர்கள வந்து துன்புறுத்துறாங்க. ரொம்ப ஹராஸ் பண்றாங்க சார். உன் புள்ளைக்கு டிசி தர முடியாதுயா? நீ என்னய்யா என்ன சார் வாங்க, போங்கன்றத விட்டுட்டு வா, போன்னு பேசினாலும் பரவால்ல. வாயா, போயான்னு பேசுறீங்களே! அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. ஓகேவா? உன் புள்ளைக்கு டிசி தர முடியாது. நீ எங்க போறியோ போ. எங்க போய் டிசி வாங்கிக்கிறியோ வாங்கிக்கோ. ஓகேவா? உனக்கு இந்த ஸ்கூல்ல உன் புள்ளைக்கு நான் டிசி தரமாட்டேன். ஓகேவா? உனக்கு டிசி வேணும்னா அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ கட்டிட்டு, அதுக்கப்புறம் டிசி கேளு தரேன். ஓகேவா? டிசி எல்லாம் நீ ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா வந்து ரைட்டிங்ல கேட்குற லெட்டர் வாங்குறதெல்லாம் இந்த ஸ்கூல்ல பழக்கமே கிடையாது. இந்த ஸ்கூல் வந்து உலக மகா பெரிய பெரிய ஸ்கூலு. ஓகேவா? நீ நினைக்கிற மாரிலாம் கிடையாது. சரியா? இந்த ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஸ்கூலு, எவ்வளோ பெரிய குட்வில் ரெப்யூட்டேஷன் இருக்கிற ஸ்கூலு. நீ வந்து ரைட்டிங்ல எழுதி கேட்குற, ஆன்லைன்ல அப்ளை பண்ணு. ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னா நீ ஜனவரி மாசமே அப்ளை பண்ணணும். பிப்ரவரி மாசமே அப்ளை பண்ணணும். மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம்லாம் வந்து கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் புள்ளைங்கள ஸ்கூல்ல சேர்த்து ஃபீஸ் கட்டுற டைம் இந்த மார்ச், ஏப்ரல்லாம்.
ஐயா இன்னும் 10th எக்ஸாமே முடியல, +2 எக்ஸாமே முடியல, என்னங்க இன்னும் இன்னும் ஆனுவல் எக்ஸாமே முடியல. மற்ற காலேஜ் ஸ்கூலு ஸ்டாண்டர்டுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கெல்லாம் என் பிள்ளை இப்போ தான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். இன்னும் நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டே இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ளே வந்து அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டணும்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அதை பாரு, நீ டீசெண்டாக இருந்தால் நான் டீசெண்டாக இருப்பேன். நீ வந்து சரியில்லைன்னா அப்போ நான் எனக்குள்ளே ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, நாங்கள் யாருன்றதை காட்டுவோம். இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடம் வந்து பிஹேவ் பண்ணியிருக்குது. ஒரு தகப்பனார்கிட்ட அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தார். ஓகேங்களா? நம்ம அவருக்கு உண்டான வேலைகளை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். கரெக்டுங்களா? அதான் அவங்களுக்குள்ள அந்த விவேக் படத்தில் வர்ற காமெடி மாதிரி எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை அப்படி துவங்கி எடுத்து எடுத்து காமிப்பார். அந்த பூனை வந்து மியாவுன்னு சொல்லும். இப்போ தான் அங்கே நடந்திருக்குது. சரிங்களா? இந்த தகப்பனார் வந்து கொஞ்சம் லேஸ்பட்ட ஆள் இல்லை, இவரும் கொஞ்சம் காசு இருக்கிற பார்ட்டி. கரெக்டுங்களா? அதனால் வந்து 2ல் 1 பார்த்துடலான்னு முடிவு கட்டு நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாரு. சந்தோஷமான விஷயம். சரிங்களா? இது போல் ஒவ்வொரு பெற்றோரும் இருந்தாக்கா ஸ்கூல்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடக்கி வாசிப்பாங்க. இல்லைனா பெப்பர் பேன் தான் வாசிப்பாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது அவங்க சொன்னது என்னது, உன் பிள்ளைக்கு டிசி தரமாட்டேன், நீ எங்கே போறியோ போ, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, ஓகேவா? உனக்கு டிசி கிடைக்காது, உன் பிள்ளைக்கு டிசி தரமாட்டேன். சரியா? அந்த குழந்தைங்களாம் தப்பு பண்ணாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் டிசி கொடுத்துருவேன் மிரட்டுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பெற்றவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுது. அதுவும் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க பாருங்கள். டிவோர்ஸ் ஆனவங்க, டிவோர்ஸை அப்ளை பண்ணவங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குதுன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. அப்போ சிங்கிள் பேரண்ட்டாக தானே இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு கணவர் இல்லை, இந்த பொண்ணால் என்ன செஞ்சிட முடியும்? அதனால் நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுது. இது வந்து வெளிப்படையாக அந்த ஸ்கூல்கள் பண்ணுறதில்ல, மறைமுகமாக அந்த ஸ்கூல்கள் பண்ணுது. எல்லா ஸ்கூலையும் நான் குறை சொல்லலை, ஒரு சில ஸ்கூல்கள் இப்படி பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கூல்கள் அப்படி தப்பு பண்ணும் பொழுது நாம் வந்து சட்டத்தினுடைய உதவியை நாட வேண்டுமே தவிர தன்னிச்சையாக போய் நின்னீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சரிங்களா? அதை முதல்ல சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போது நீ எங்கே போறியோ போ, உனக்கு டிசி கொடுக்க முடியாதுன்னு அந்த ஸ்கூல்காரங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிசி நம்ம வாங்கி காட்டணும். கரெக்டுங்களா? அதுதான் வந்து நம்மளுடைய கட்ஸு. ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய கட்ஸு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிசி தரமாட்டேன், உன்னால் எங்கே போறியோ போன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இது ஃபஸ்ட்டு இதை பற்றி என்னன்னு பார்ப்போம். அதாவது ஐயா, என்னுடைய ஸ்கூல் என் வீடு ஒரு இடத்துல இருக்குது, உங்கள் ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, குழந்தையால் டெய்லி குழந்தை தூங்கிடுறான், குழந்தை ரொம்ப டயர்ட் ஆகுது, அவனால் வந்து இந்த ஸ்கூலுக்கு வர முடியல, ஒழுங்காக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அதனால் வந்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் திறந்துருக்காங்க, அந்த ஸ்கூல்லேயே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தகப்பனார் போய் சொல்லும்பொழுது அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? உங்களால் இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு லாஸு, உங்கள் குழந்தைய கொண்டு வந்து எல்கேஜியில் சேர்த்திங்க, யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு, இப்போ 3ஆம் கிளாஸ் போகிற டைமில் வந்து குழந்தைய கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன்றீங்க. குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படாதா? ஐயா, குழந்தையோட தகப்பன் நான், அதை எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு எனக்கு விருப்பம். என் பிள்ளையும் வந்து எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? என் பொண்ணு குழந்தையும் இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கலன்னு குழந்தை சொல்லுது. அதனால் வந்து இந்த ஸ்கூல் எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு டிசி கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோன்னா நான் டிசிலாம் தர முடியாது. ஐயா, நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? என் குழந்தை இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறேன். அதுக்கு டிசி கொடுத்தீங்கன்னா நான் போய் சேர்க்க போகிறேன். இதுக்கு டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிங்கன்னா என்னங்கய்யா அர்த்தம்? அப்படி தான் பிரச்சனை பண்ணுவோம். ஓகேவா? போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ரிமாண்ட் பண்ணிவிடுவோம் பார்த்துக்க. இந்த லெவலுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து மிரட்டுறாங்க. சரிங்களா? அப்போ ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது, வைங்க, எஃப்ஐஆர்லாம் போட முடியாது. பிரைமா ஃபேசி அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ தான் எஃப்ஐஆர் போடுறது அதெல்லாம் நடக்கும். சும்மாவாச்சும் பயமுறுத்துறது. சரிங்களா? இந்த ஸ்கூல் எவ்வளோ பெருசு தெரியுமா? நான் யார் தெரியுமா? எங்கள் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எங்கள் செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? எங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இப்படிலாம் பேசி என்ன சொல்கிறது, இதெல்லாம் எதுக்காக பேசுகிறாங்க, எதுக்காக பயமுறுத்துறாங்கன்னா, உன் பிள்ளைய நீ கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துறாத, இந்த ஸ்கூல்லையே படிக்க வை, எங்களுக்கே ஃபீஸ் கட்டு, எங்களுக்கே வருமானம் வரட்டும். இதுதான் மேட்ரு. இதை வந்து எல்லா ஸ்கூல்களும் பண்ணுறதில்ல. ஒரு சில பேர் தப்பு பண்ணுறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு. கரெக்டுங்களா இல்லையா? அவங்களுக்காக தான் என்ன சொல்கிறது, அவங்கள அடக்கிறது யாரால் முடியும்னா எங்களால் முடியாது. ஓகேவா? நீங்கள் பேரண்ட்ஸ், நீங்கள் தான் எங்ககிட்ட வரணும். நீங்கள் எங்ககிட்ட வந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? எங்களிடத்தில் வாருங்கள்னு நான் உங்களை கூப்பிடவே இல்லை. தயவு செஞ்சு அதை தப்பாக நினைக்கக்கூடாது. வக்கீல்கள் நாங்கள் யாரையுமே கூப்பிட மாட்டோம். உங்களுக்கு பிரச்சனைன்னா எங்கள் வக்கீல் ஆஃபீஸ் திறந்தே இருக்கும், கோர்ட்டு திறந்தே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்கள் வக்கீலை அணுகுனீங்கன்னா வக்கீல் வந்து உங்களுக்கு சட்ட முறைப்படி உங்களுக்கு நீதியை வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு டிசியை வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் மேட்டர். சரிங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை விட்டு வக்கீல் எங்களை கூப்பிட்டு விட்டார், வக்கீல் வந்து என்ன சொல்கிறது, உடனே போய் பாரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. வக்கீல் வான்னு எங்களை கூப்பிட்றாரு, நாங்கள் உங்களை வான்னு கூப்பிடல. உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட்டை அணுகுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? சட்டப்படி தான் நீங்கள் உங்களுடைய தீர்வு, சட்டப்படி தான் நீங்கள் தீர்வை பெறணும், சட்டப்படி தான் நீங்கள் நீதியை பெறணும். இப்போ கோர்ட்டு கொடுக்குற நீதி தான் நீதி, மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து நீதி கிடையாது. கரெக்டாக? அதெல்லாம் குத்துமதிப்பாக இருக்கும் அந்த நீதி. அதுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அதுக்கு வேறு யாருக்கோ லஞ்சத்தை கொடுத்துட்டு வேறு யாருக்கிட்டே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய்கிட்டு அங்கே போய் பணத்தை இழந்து லாஸ் ஆகி
அந்த அழுது புலம்பி மூக்க சிந்துறதை காட்டிலும் ஒழுங்காக வக்கீல்கிட்ட வந்தீங்களா, வக்கீல் உங்களுக்கு சட்ட ஆலோசனையை கொடுப்பாரு, என்ன பண்ணணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டை அணுகுங்க. கோர்ட்டுக்கு நீங்கள் ஃபீஸை கட்டுவீங்க. கோர்ட்டுக்கு ஃபீஸ் எல்லாம் கம்மி தான். நீங்கள் என்ன சொல்கிறது, வக்கீலுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் முறைப்படி பண்ணீங்கன்ற பட்சத்தில் அந்த ஸ்கூல்காரங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடங்கிடுவாங்க. எல்லாருமே நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. வக்கீல் நோட்டீஸ் அமிச்சாலே பாதி வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் வந்து சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? வக்கீல்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. சரிங்களா? நான் 10 நிமிஷம் பேசிட்டேன். இது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகே. தேங்க்யூ. பாய்.